கண்டிக்கின்றோம் 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 செய்தியாளரை தாக்கிய குரலை ஒடுக்காதே ஒடுக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பத்திரிகையாளர்கள் கண்டிக்கின்றோம். தமிழகம் முழுவதிலும் நடிகர் விஜய் அவர்களினுடைய ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சோளிங்கரிலும் அங்கிருக்கிற தனியார் திரையரங்கிலே ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அப்பொழுது செய்திகளை சேகரிப்பதற்காக அங்கே செய்தியாளர்கள் செல்கிறார்கள். ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்படுகிறது. அங்கே எம்எல்ஏ அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். படம் முடிகிறது. எம்எல்ஏ வெளியே வருகிறார். செய்தியாளர்கள் எல்லாம் தங்களுடைய மைக்கு, அவருடைய செய்தி சேனல்களுடைய மைக்குகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு வெளியிலே நிற்கிறார்கள். எம்எல்ஏ வருகிற பொழுது, அன்னே உங்களுடைய தலைவருடைய ஜனநாயக படம் எப்படி இருக்கிறது, அது எந்த கருத்தை சொல்கிறது, அந்த படத்துடைய கருத்தாக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். ஜனநாயக திரைப்படம் என்ன கருத்தை, செறிவை அது வெளிப்படுத்துகிறது என்பதை தானே கேட்டார்கள். அதற்கு ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு மரியாதைக்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு என்று சொல்லப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டியதுதானே. பேசுவதற்கு கூட ஒழுக்கமில்லாத, பேசுவதற்கு தெரியாத அந்த எம்எல்ஏ செய்தியாளர்கள் கொண்டு வந்த மைக்குகளை எல்லாம் தட்டிவிட்டு அங்கே ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்திலே சில செய்தியாளர்கள் கேமராக்களை ஆன் பண்ணி கொண்டு இப்பொழுது எம்எல்ஏ பேச போகிறார் என்று ஆர்வத்தோடு காத்திருந்த செய்தியாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம். அனைத்து மைக்குகளையும் தட்டி கீழே தள்ளுகிறார். மைக்கு ஏன் கீழே தள்ளுற? எம்எல்ஏ தவறான கேள்வி ஒண்ணு கேட்கவில்லையே. அப்படி கேள்வி கேட்ட ஒரு சிவா என்கிற ஒரு யூடியூப் சேனல்காருடைய கடைக்கு சென்று அவருடைய ஸ்டுடியோவை ஏன் அடித்து உடைக்கிற? அந்த இடத்திலேயே தினகரன் ரிப்போர்ட்டர், அரங்கநாதன், அங்கே கல்யாணம் சுந்தரம் என்ற இரு பத்திரிகை நண்பர்களும் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிறார்கள். அங்கே கடையை உடைக்கிறார், சிவாவை அடிக்கிறார். அங்கே அனைத்து பொருட்களும் நொறுக்கப்படுகிறது. உடனே இதை அங்கிருந்த கல்யாண சுந்தரம், அரங்கநாதன் என்கிற பத்திரிகையாளர்கள் அதை வீடியோவாக படம் பிடிக்கிறார்கள். சிவாவை அடித்து அவருடைய கடையை ஒடித்தது மட்டுமல்லாமல் அரங்கநாதன் தான் இதுக்கு முக்கியமான ஆளு, வீடியோ படம் எடுக்கிறான். அங்கே கல்யாண சுந்தரம் தான் வீடியோ படம் எடுக்கிறான். இதையெல்லாம் ஒளிபரப்பு பண்ணினால் என்னுடைய இந்த எம்எல்ஏ பதவி கூட பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், என்னுடைய பெயர் கெட்டு போகிறது என்று சொல்லி இன்னும் ஆத்திரம் அவருடைய குண்டர்களும் அங்கே செய்தி சேகரித்த அரங்கநாதனை கண்டாபிணமாக அடித்து நொறுக்குகிறார்கள். கல்யாண சுந்தரத்தை கீழே தள்ளி உதைக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் செய்த அட்டுழியத்தை, நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை, நீங்கள் பேசின அக்கிரம சிந்தனையோடு பேசின வார்த்தைகளை அவர்கள் படப்பிடித்தார்கள். இதை வெளியாச்சுன்னா இது பெரிய அம்பலம் ஆயிடும், நம்முடைய பதவியை போயிடும் என்று பயந்து போன இந்த எம்எல்ஏ தம்பி தனஞ்செழியன் அங்கே கல்யாண சுந்தரத்தை தாறுமாறாக தாக்குகிறார். அங்கே படம் சேகரித்துக் கொண்டிருந்த, செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த அரங்கநாதனை அவர்கள் தாறுமாறாக தாக்குகிறார்கள். தாக்கியதுல மிக படுகாயம், ரத்தம் கொட்டுகிறது. அவர்கள் மனதில் ஈரமில்லாத அந்த தனஞ்செழியனும் அவர்கள் குண்டர்களும் துடிக்க துடிக்க அவர்களை கீழத்தில் அடிக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த அக்கம் கடைக்காரர்கள், பொதுமக்கள் ஓடி வந்து, ஏன்பா இவர்களை இப்படி தாக்குகிறீர்கள், அவர்களை விலக்கிவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அரங்கநாதனை, உயிருக்கு போராடி கொண்டிருந்த கல்யாண சுந்தரத்தை அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்க நடந்த சம்பவம் என்ன தவறு செய்தார்கள் செய்தியாளர்கள்? தாக்குவதற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதா? தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தம்பி தனஞ்செழியன் செய்த இந்த அநியாய கேடுகள் எப்படி அந்த இடத்தில் அரங்கேறிக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ஆட்சியில இப்பொழுது நம்முடைய ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் பல காரியங்களை சொல்லிட்டு வராரு. பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் உண்மையை எழுதுகிற பொழுது, பத்திரிகையாளர்கள் உண்மை சம்பவத்தை அவர்கள் படம் பிடித்து செய்தியாக வெளியிடுகிற பொழுது, யாராகிலும் அரசியல்வாதிகளோ தனிப்பட்ட நபர்களோ அவர்களை தாக்கினால் இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார், உறுதியளித்திருக்கிறார். செய்தியாளர்களை தாக்குவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபிலனும் அவருடைய தம்பி தனஞ்செழியனும் அவரோடு சேர்ந்த குண்டர்களும் இப்பொழுது செய்தியாளர்களை தாக்கி இருக்கிறார்களே. ஏன் மௌனம் காக்கிறது தாவேக அரசு? ஏன் மௌனம் காக்கிறது மாவட்ட காவல்துறை? ஏன் மௌனம் காக்கிறது தாவேகானுடைய உண்மை தொண்டர்கள்? இதை கேட்க வேண்டியதுதானே. ஏன் கேட்கறதுக்கு வாயில்ல? ஏன் கேட்கறதுக்கு மௌனம் சாதிக்கிறது காவல்துறை? ஏன் கேட்பதற்கு மௌனம் சாதிக்கிறது தொண்டர்கள்? ஊடகத்துறை இரவு பகல் பாராமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஊடகத்துறைக்கு மாபெரும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ரவுடியை போல் குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்தி
செய்தியாளர்களின் பாதுகாப்பை துஷ்பிரயோகம் செய்துள்ளார். அவரை கண்டித்து ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்தியை சேகரிக்கும் செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. பலமுறை இதை தமிழக அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். மாற்றம் வேண்டும் என்று கூறிய நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பொதுமக்கள் தந்திருக்கிறார்கள். இந்த புதிய அரசு பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தனி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.